Happy birthday to you. Happy birthday to you. இங்க பாருங்க ஊர்ல இருந்து புடிச்சு கட்டிட்டு வந்து 2 நாள் ஆகுது. அத அவுக்குறாரு அவரு. என்ன மோந்து பாக்குறியா கட்டி போச்சானே. இங்க பாருங்க. ஐயோ கேமராக்கே பிடிச்சு. மங்கி நம்மள கேமரால வீடியோ எடுக்க போகுது பாத்துங்க. ஹாய். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி ரைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு எடுத்துன்னு இருக்குங்க. சிக்கன்லேயே வந்து 2 இருக்குங்க. 2 சிக்கனு. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் PK. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபி ஐலாண்டுக்கு வந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பிபி ஐலாண்டுங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி ஐலாண்டு தான் வந்து ரொம்ப பெருசுங்க. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் வாட்டர் லெவல் அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணலைங்க. இங்கே பாருங்கள் மங்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா மங்கி கேவ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏகப்பட்ட மைக்கு இந்த தீவுலேயே இருக்குங்க. ஐலாண்ட்லேயே இருக்குது. ஆனால் இங்கே ஃபுட்டு எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சும்மா பார்த்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பாருங்கள் உள்ளே பாருங்கள், உள்ளே போகிற வழி இருக்குது. ஆனால் தண்ணி ஃபுல்லாக ஏறினால இங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் மேலெல்லாம் இருக்குது பாருங்கள். அவன் மேலே எவ்வளோ ஹைட்லலாம் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்க மேலே எத்தனை மங்கி இருக்குது பாருங்க. மங்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்க மங்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணுலாம் பாருங்களே பல பலன்னு இருக்குது. கண்ணுக்கு மேலே ஒரு ஒயிட்டாக இருக்குது பாருங்க அந்த மங்கி எல்லாத்துக்குமே. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய குட்டி மங்கி, ஸ்பைடர் மங்கி. ஓகே, இது வந்து ஸ்பைடர் மங்கின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. ஐயோ கேமராக்கே பிடிச்சு. மங்கி நம்மள கேமரால வீடியோ எடுக்க போகுது பாத்துங்க. ஹாய். ஐயோ மங்கி கடிச்சிருமா? குதிக்க போகுது. இங்க பாருங்க. வேணாமா? வேணாம். ஆஞ்சநேயா 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 ஹனுமான். இங்க பாருங்க, அங்கே வருங்க எவ்வளோ மங்கி இருக்குன்னு. அது ஒரு குட்டியாட்டுங்க. எப்படி தாண்டி வருது பாருங்களேன். இடிக்கலாம் மாட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கூட திருக்க மாட்டாங்க. அங்கிட்ட கிளம்பிட்டாங்க. இங்கே மங்கிக்கு சும்மா அந்த மங்கியை பார்க்கறதுக்காக இந்த இடம் கூப்பிட்டு வராங்க, அவ்வளோதான். ஆனால் இது ஒரு பாயிண்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி ஐலாண்டு தான் போகிறோம். அந்த சைட்லேயே பெரிய ஐலாண்டு இருந்தாங்க. இது பிபி ஐலாண்டோட இன்னொரு பக்கம், அதுதான் மங்கி ஐலாண்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பாருங்கள், அந்த போட்டுக்கெலாம் வந்து போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக ஆகுங்க. நம்ம போட்டு மறுபடியும் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் கூட்டிட்டு போய் லஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. லஞ்சு இன்க்ளூட் ஃப்ரீ தான், பஃபே முறைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மைக்கு பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஓகே பாய் பாய் மைக்கு. இங்கே பாருங்க ஊர்லேருந்து புடிச்சு கட்டிட்டு வந்து 2 நாள் ஆகுது. அதை அவுக்குறாரு அவரு. என்ன மோந்து பாக்குறியா கெட்டு போச்சானே. புளிசோறு கெட்டு போச்சான்னு மோந்து பாக்குறாரு இவரு. புளிசோறும் கார்த்தியும், புளிசோறும் கார்த்தியும். பிபி ஐலாண்ட் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே பாருங்க கடல் எப்படி உள்ள ஆப்பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி அப்படியே பீச்சு அடிச்சுட்டு பாருங்க. இந்த போட்டுக்கு போகணும் அப்படின்னா தனியாக அமௌண்ட்டுங்க. அங்கே போனோம்னா சுற்றி பாருங்க.
பெரிய பெரிய குரூஸ் மாதிரிலாம் இருக்குங்க. எவ்வளோ இங்கே பெரிய குருசாக இருக்குது. எங்கே சாப்பாடு கொடுக்க போகிறாங்க தெரியல. லஞ்ச் 2:10 and 10 minutes. Okay. 1 hour and 10. 1 hour. But I would like to tell you something for clear นะครับ அற்புதமான PPIல நம்ம கால் வைக்க போகிறோம். தேங்க்யூ வச்சுட்டோம். No. Okay. No. Yo. Yeah, don't worry. கரெக்டாக 1:10 டைமு கிட்டத்தட்ட 2:10க்கு வந்துடணும். இல்லை அப்படின்னா அவங்களை விட்டுட்டு போயிடுவோம். நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் கரெக்டாக சீக்கிரம் போயிடணுங்க. இல்லை அப்படின்னா அவங்க விட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், நிறையா ரெஸ்டாரண்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. மசாஜ் சென்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் அது போயிட்டு லேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இங்கே நம்ம வாங்குறது எல்லாமே நம்ம பேமெண்ட் கொடுத்து நம்ம வாங்கிக்கணுங்க. இங்கே பாருங்கள், நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே தாய்லாண்டில் கலர் கலராக போடுறாங்க. ஆனால் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போகலாங்க. இந்த அற்புதமான ஐலாண்டில் வந்து இறங்கிட்டோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம சீக்கிரம் போகலாங்க. அது இங்கே இந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக வச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கணக்கு. ஆனால் அந்த மைக்கி அது எல்லாம் இன்னும் காமிச்சிட்டு அப்படியே விட்டாங்க. ஆனால் இது ஒர்த்துங்க. இந்த ஸ்பீடு போகிறதுக்கு பயங்கர ஒர்த்து. அதை சொல்லவே முடியாது, ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஏறுது. இன்னும் திருப்பி நம்ம இதே இடத்துக்கு வந்துடணும், அவ்வளோதான். அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டே வருவாங்க. இந்த குழந்தைங்களாம் வேறு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள அவ்வளோ சூப்பராக ஸ்விம்மிங்லாம் பண்ணி இது பண்ணுறாங்க. இது இங்கே பாருங்க, இங்கே 7-Eleven மாதிரி ஒரு சின்ன மார்க்கெட்டு, சிப்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே ட்ரெஸ் எல்லாம் கூட ரொம்ப சீப்பாகவே இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே, அது ஃபுல்லாக அதிகமாக லேடிஸுக்கு தான் இங்கே செப்பல்ஸ்லாம் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டிருக்காங்க, இந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கேயும் வந்து ரூம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. ரூம்ஸில் வேறு ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏதோ வேறு இங்கே பாருங்க, இங்கே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வந்துருக்காங்க. நாங்கள் ஏதோ ஐலாண்டில் சாப்பிட போவோம் பார்த்தோம். இங்கே வந்து ஃபுல்லாக கால் கழுவிட்டு தாங்க உள்ளே போகணும். கால் கழுவிட்டு செப்பல் இங்கே போட்டுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க போகணும். உள்ளே வந்து பஃபே முறை தான், உள்ளே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ள சாப்பாடு இருக்குங்க. என்னென்ன டிஷ் இருக்குங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, யூஸ் பண்ணுறாங்க. வா எடுத்து வரலாம், வா பாருங்க. பஃபே தாங்க, நம்மளே எடுத்து போட்டு எடுத்துகிட்டு வரணும். பாருங்க, வரிசையாக இருக்கும். நம்ம ஊர் சாப்பாடு இருக்குது. நம்ம ஊர் சாப்பாடு இங்கே தான் பார்க்கணும். அது இல்லாமல் குழம்புலாம் இருக்குது. இது எதுவும் பொரியலாம் இல்லைங்க, இது சிக்கன் இது சிக்கன் நூடுல்ஸுங்க. இதுவும் ஒரு வகையான நூடுல்ஸு. இதுவும் நூடுல்ஸ். நம்ம ஊர் அனாசி பழம், தர்பூசணி, நம்ம ஊர் தர்பூசணி பழங்க இது. இங்கே வந்து காஃபி, கோல்ட் காஃபி அது மாதிரி எடுத்துக்கலாங்க. காஃபி, டீ இல்லை, காஃபி மட்டும் தான் இருக்குங்க. காஃபி இருக்குது இங்கே. அதே டிஷ் தாங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேபிளுக்கு போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. செம்ம பசிங்க. இங்கேயும் வந்து சாப்பிட்ற இடத்துல லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு வேறு நம்ம கைடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. இங்கே நம்ம கூட வந்த ஒருத்தவங்களுக்கு பர்த்டேங்க, அதனால இங்கே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துடலாங்களா? இங்கே பாருங்கள், நூடுல்ஸு. இது வந்து இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இருக்க நூடுல்ஸில் வந்து சிக்கன் போட்டிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி ரைஸு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு எடுத்துன்னு இருக்குங்க. சிக்கன்லேயே வந்து 2 இருக்குங்க. 2 சிக்கனு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் இனிப்பு நூடுல்ஸ் ஒன்று, ஒரு நார்மல் நூடுல்ஸ் ஒன்று எடுத்துருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தர்பூசணி எடுத்துருக்காங்க. சாப்பிட்லாங்களா? ஓகேங்க, நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. நம்ம தேங்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இது. ஓகே, நான் சாப்பிட்டு ஜாலியாக இங்கே கிளம்புவாங்க. ஓகே, பாருங்க, முக்கட்டை ஐலாண்ட் வந்து இப்போ தாங்க பார்சல்ஸ் டெலிவரி கொடுக்குறாங்க. இன்னும் இருக்கிறதே ரொம்ப கம்மியான இது தான். இங்கே பாருங்க, ஏகப்பட்ட இதுலேருந்து வந்துருக்கு கொரியரு. அந்த கொரியர் எல்லாத்தையும் வந்து என்னது கேரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொரியரில் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து பிபி ஐலாண்டோட தொடர்ச்சி மலை. இங்கே இருக்கிறதே மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு பெருசாக மக்கள் நிறையா வாடுற ஐலாண்டு இதுதாங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து ரெசார்ட்லாம் நிறையா கட்டியிருக்காங்க, குட்டி குட்டி ரெசார்ட்டு. அதெல்லாம் பாருங்கள், முன்னாடி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப மிகப்பெரிய ரெசார்ட்லாம் இருக்குது. எவ்வளோ ஷிப்ஸு பாருங்கள். எல்லாமே இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும்தாங்க. வாங்க நம்ம இந்த சைடு போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம போகலாம். இது மாதிரி தாங்க இந்த ஷிப்பில் வரவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஹோட்டல் பிடிச்சாங்க. அந்த ஒவ்வொரு ஹோட்டலுக்காரங்களையும் இங்கே உள்ளே கூப்பிட்டு வந்து பஃபே முறையில் சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ தெரியுங்களா, வரிசையாக உட்காந்துருக்காங்க, ஃபுல்லாக டேபிள் போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம பஃபே எடுத்து இப்படிக்கலாம். நான் சாப்பிட்றது முக்கால்வாசி இங்கே ஸ்வீட்டு தான் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க. நம்ம ஊர் இருக்குமே காரம் சாரம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணி 30 பாட்டுங்க. அது இங்கே ஹாஸ்டல்ஸும் நிறையா இருக்குது. ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு, 500-600 ரூபா நம்ம ஊர் காசுக்கே இங்கே 1 டே ஸ்டே பண்ணிக்கலாம். தாய்லாந்தின் புறா ஏகப்பட்ட வகை வகையான போட்டெல்லாம், ஷிப்பு போட்டு எல்லாமே பார்க்கலாங்க. பாருங்கள், ஏகப்பட்ட இருக்குது. அது சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடியில் இருக்கிறது கூட இருக்குது, ஆனால் நம்ம இதில் இல்லை. பாருங்கள், ஒரு 3 அடுக்கு 4 அடுக்கு வச்ச மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டு தாங்க. ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இருக்குது அதிகமாக. ரூம் ஸ்டே அப்படிலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். இங்கே பாருங்க, இதுமாதிரி படுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு சேருக்கும் 100 பாட்டு 100 பாட்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போல்லாம் இந்த ஊரில் சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா. 1 ஹவருக்கு 100 பாட்டுங்க. இது 7-Eleven மாதிரி இங்கே சனியா மினி மார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது.
இங்கே வேணும் அப்படின்னா இங்கே ஓரளவுக்கு சீப்பாகவே வாங்கிக்கலாங்க. ஆனால் ஐலாண்டுக்குள்ளே எப்பயுமே காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். இங்கே சீப்புங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இங்கே வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நம்ம எதாக இருந்தாலும் வெளியே போய் வாங்கிக்கலாங்க. ஓகே, இங்கே கோகனட்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் கோகனட் வந்து 60 பாட்டான். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து 150 ரூபா பக்கம் வருங்க. 150 இல்லை அதிகமாக வரும். ஆனால் அதுக்கு ஐஸ்கிரீம் அந்த சாக்லேட்டு இதெல்லாம் போட்டு தராங்க. அதெல்லாம் போட்டு தந்தோம் அப்படின்னா 100 பாட்டாங்க. 100 பாட்டுனா கிட்ட 250 ரூபாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு 1 hour டைம் கொடுத்தாங்க. வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் போட்டில் ஏறுறோங்க. இப்போ இவர் தான் செருப்பு திருடார். ஓகே, தேங்க்யூ. கழட்டி கொடுங்க, அவர் கழட்டி வைக்கிறார். தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம போட்டுக்கு வந்துட்டோம். அண்ணா சர்வீஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க. சூப்பராக சர்வீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க எல்லாத்தையும். நம்ம போட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே டாய்லெட் உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்குறீங்களா? இவ்வளோதாங்க டாய்லெட். இப்போ நம்ம கூட வந்தவங்க எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக 2:10 நாங்கள் முன்னாடியே வந்து நின்றுட்டோம். ஏன்னா உள்ளே போனப்போ நல்லா பெருசாக இருக்கனால வேறு எங்கேயுமே போகல. சாப்பிட்டு சும்மா அப்படி லைட்டாக நடந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோங்க. ஆனால் இது பெரிய ஐலாண்டு. இது தனியாக வர மாதிரி இருந்தோம் அப்படின்னா தனியாக வந்துடுங்க. தனியாக வந்து 1 நாள் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுங்க. ரொம்ப சீப்பான இதெல்லாம் இருக்குது. வெறும் 500 ரூபா 600 ரூபா அது மாதிரி இருக்கிறதுக்கே டாமின்ட்ரி இருக்குங்க. டாமின்ட்ரேட்டை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். 1 நாள் ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே. ஓகே, நம்ம அப்படியே இந்த பிபி ஐலாண்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாங்க. ஓகேங்களா? நம்ம கூட என்ன வந்தவங்களாம் என்ன வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. அவங்க வந்த உடனே நம்ம அப்படியே கிளம்பலாங்க.